கிராமத்தில் இருக்கிற ஊர் இளைஞர்களா இந்த காணொலியை கொஞ்சம் உற்று நோக்குங்க. இவங்க நீங்கள் பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 வயதுக்கு உட்பட்டவங்க தான். அது இதில் இவர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூத்தவர், சரிங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பாரு, இவங்களும் படிச்சுட்டு வீட்டில் குடும்ப கஷ்டத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபர்கள் தான். ஆனால் அப்படியே இல்லாமல் கொஞ்சம் வெளியில் வந்து ஒரு பொது உடைமையாக ஒரு வரலாற்றை காக்கும் ஒரு பணியாக நம்ம காணொலி பார்த்து ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி இந்த கோவிலை வந்து நமக்கு தெரிவித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 800 ஆண்டுக்கு மேலே பழமையான ஒரு கோவில், மாரவர்மன் சுந்தரபாண்டியன், சரிங்களா, அவரால் கட்டப்பட்ட ஒரு கோவில்னு இப்போ வந்து அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோ கல்வெட்டுகள் இருக்குது. இந்த கோவிலை மீட்க காரணமாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க இவங்க தாங்க. முத்து, ரஞ்சித்து, தங்கமணி, குமாரண்ணன், சரிங்களா. இவங்கெல்லாம் ஏன் நம்ம சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கூலி வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஒரு கூலி வேலைக்கு போனால் டெய்லி கூட வேலை இருக்காது, அன்றாடம் தான் வேலை இருக்கும். இல்லை தன்னோட குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த பையன் வந்து எம்ஏ படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி படிச்சுக்கிட்டு கூட நம்மளுடைய வரலாற்றை, நம்மளுடைய ஒரு கோவிலை வந்து விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு 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 ஈர்ப்போடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்புதனை எல்லாம் செய்த அறக்கட்டளை மூலமா நம்ம வந்து இங்கே வந்து ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி இருக்குமா, 5 மாதத்துக்கு முன்னாடி இங்கே வந்து நம்ம வந்து ஜேசிபி இயந்திரம் வச்சு ஒரு உழவார பணி பண்ணி கோவிலை வந்து மீட்டெடுத்துங்க. புதஞ்ச ஒரு கோவிலை, சாமி தனித்தனியாக இருந்தார், சிவன் கோயிலானது, சரிங்களா. இங்கே உள்ளேயே யாரும் வர மாட்டாங்களா, வெளியிலே இருந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா முனி இருக்குது, பிசாசு இருக்குது, பேய் இருக்குன்ட்டு உள்ளே யாரும் வரல. யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய அப்பா அம்மா இவங்க தான். ஆனால் அவங்களெல்லாம் தாண்டி இவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு சாமி மேலே உள்ள பற்றால உள்ளே வந்து இன்றைக்கி நீங்கள் பின்னாடி பார்க்குற ஒரு சிவன் ஆலயம் வந்து உருவாயிருக்குங்க. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி இளைஞர்கள் எங்கெங்கேயோ கோயிலை தேடி போகிறாங்க. அவங்க ஊரில் இருக்கிற ஒரு கோவிலை மீட்டெடுத்த மிகப்பெரிய பெருமை கண்டிப்பாக இந்த காலத்துல எந்த காலத்துக்கும் நிலச்சி நிற்கும் இவங்களால். ஏன்னா எல்லாருக்கும் வேலை இருக்குது. கூலி வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்தால் ஒவ்வொருத்தருக்கும் என்ன தோணுங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம தமிழ்நாடு எதை நோக்கி போயிட்டுருக்கு இளைஞர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படிலாம் இல்லாமல் இந்த கோவிலுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை இங்கே சுற்றி உள்ளவங்களை சமாளித்து இங்கே வந்து ஏதோ ஒரு பணிகளை வந்து பண்ணிடு. வேறு ஒன்றும் இல்லைங்க, சாமி இருக்கார், ஏதோ ஒரு ஈர்ப்பு, ஏதோ ஒரு பற்று, அது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா முழுக்க கோவிலுக்காக மட்டுமே வந்து தன் குடும்ப வேலைகளையும் பார்த்துட்டு இவங்கள இருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, உங்கள் ஊரில் இருக்கிற கோவில்களை முதல்ல மீட்டெடுத்து இந்த மாதிரியான ஒரு வழிபாட்டுக்கு கொண்டு வாங்குங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட இவங்களை இப்படியே விட்டுறாதீங்க. ஒரு 10 பேருக்கு பகிர்ந்து பார்க்குற ஒவ்வொரும் லைக் கூட போட வேணாம். இதை அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து இந்த 4 பேரை வெளியே தெரிய வைங்க. இது போல் ஒரு 400 பேர் வருவாங்க. ஊர்லேயும் எல்லா கோவில்களும் இருக்குது. அதை மீட்டெடுத்தாலே ஊர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்கிறது ஒரு உண்மை. இவங்க கோவிலை மட்டும் மீட்டெடுக்கலைங்க, 800 ஆண்டு பழமையான ஒரு வரலாற்று பொக்கிஷத்தை வந்து பார்த்திங்கன்னா மீட்டெடுத்திருக்காங்க. தென்னவ ஈஸ்வர முடையார் அப்படின்ட்டு அழைக்கப்பட்ட ஒரு சாமி புதைந்த நிலையில் இருந்தார். அன்புதனை எல்லாம் செய்த அறக்கட்டளையும் ஊர் மக்களும் சேர்ந்து 5 மாதங்களுக்கு முன்னாடி மீட்டெடுத்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிலையில் இருக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்களும் தான். தயவு செஞ்சு இந்த காணொலியை பகிருங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.